ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி ஒவ்வொருனா கார்டியானி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரோமில் பிராண்டை இருந்த மைண்ட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு பேன்கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த பேன்கொல்லியில் என்ன டீலன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபென்பைராக்சிமேட் 5% SC ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட்னு சொல்லக்கூடிய ஒரு திக்கான சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பேன்கொல்லியை பயன்படுத்துகிற மூலமா என்னென்ன பேன்களை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் ஸ்பைடர் மைட்ஸ்னு சொல்லக்கூடிய செம்பேன்களை அழிக்கலாம். அண்ட் எல்லோ மைட்ஸ்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பேன்கள் அழிக்கலாம். அண்ட் பர்பிள் மைட்ஸ்னு சொல்லக்கூடிய ஊதா நிற பேன்கள் அழிக்கலாம். அதே நேரத்தில் பிங்க் மைட்ஸ்னு சொல்லக்கூடிய இளஞ்சிவப்பு பேன்கள் அழிக்கலாம். இந்த மாதிரி 4 நிறத்தில் இருக்கக்கூடிய 4 வகையான பேன்கள் அழிக்கிறதுக்கு இந்த மைண்ட் ஃப்ரீ பேன்குழியை பயன்படுத்தலாம். இந்த பேன்குழியை எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml 1.5 ml பயன்படுத்தலாம். 1 ml அப்படிங்கிறது ஆரம்ப நிலை பரவலில் பேன்கள் இருக்கும்போது பயன்படுத்தணும். இதுவே பேன் பரவல் தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பயிருக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்தலாம். அண்ட் இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது பேன் பரவல் தீவிரமாக இருக்க பட்சத்தில் முதல் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து செகண்ட் ஸ்ப்ரே 3லேருந்து 4 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும். எதனால் அப்படின்னா பேன் பரவல் தீவிரமாக இருக்கக்கூடிய பயிர்களில் பேன் முட்டைகளும் அதிகமான அளவில் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 3ஆவது நாள் ஸ்ப்ரே பண்ணும்போது புதிதாக புரியக்கூடிய முட்டையிலேருந்து வெளியே வரக்கூடிய பேன்களும் அழியும். ஸோ அதனால தான் நம்ம பேன் பரவல் தீவிரமாக இருக்கும்போது 3 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை 4 நாட்களுக்கு ஒரு முறையோ பயன்படுத்த சொல்கிறோம். அண்ட் இதுவே பேன் பரவல் கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது எல்லா செடிகள்லேயும் பேன்கள் இல்லாமல் ஓரிரு செடிகள்லையும், அதே நேரத்தில் ஓரிரு செடிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேன் தாக்குதலும் ஓரிரு இலைகளில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வாரத்திற்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணால் போதும். 3 நாட்களுக்கோ இல்லை 4 நாட்களுக்கு ஒரு முறையோ பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. எதனால் அப்படின்னா கம்மியான அளவில் பேன்கள் பரவி இருக்கக்கூடிய சூழலில் பேன் முட்டைகள் அதிக அளவில் இருக்காது. இதுதான் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால நம்ம சுலபமாக கட்டுப்படுத்திடலாம். அண்ட் இந்த பேன்கள் எந்த மாதிரி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய பேன்கள் மேலே நேரடி தொடர்பு மூலயமா மருந்து படித்தாலும் செத்துரும். ஒருவேளை படலை அப்படின்னாலும் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இது ஒரு ஹாஃப் சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகளுக்கு மேல்புறம் இந்த மருந்து இலைகள் வழியாக ஊடுருவி இலைகளுக்கு பின்புறம் போய் சேரும். ஸோ இதை டிரான்ஸ்லேமல் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இலைகளில் மட்டுமே ஊடுருவி இலைகளுக்கு பின்புறம் மருந்து போய் சேர்றது. இது தான் ஹாஃப் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஃபுல் சிஸ்டமேட்டிக் அப்படின்னா என்னென்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய எந்த ஒரு மருந்தாக இருந்துச்சுனாலும் எல்லா கொப்புகள்லேயும் எல்லா கொப்போட நரம்புகள்லேயும் ஊடுருவி வேலை செய்யும். ஸோ பச்சை தண்டுகளில் இருந்துச்சுன்னா கூட பேன்கள் பூச்சிகள்லாம் அழியும். ஸோ அதுதான் ஃபுல் சிஸ்டமேட்டிக். இது ஹாஃப் சிஸ்டமேட்டிக். ஸோ அதனால் இலைகளுக்கு பின்புறம் மட்டும்தான் இது ஊடுருவி வேலை செய்யும். எந்த ஒரு தண்டுலேயும் ஊடுருவி வேலை செய்யாது. அண்ட் இந்த பேன்களில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னா இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது முதிர்ச்சி அடைந்த பேன்கள், அதாவது முட்டையிடக்கூடிய பேன்கள் மட்டும் அழியாது, முட்டையிலேருந்து பொரியக்கூடிய சிறிய சிறிய பேன்களும் சேர்ந்தே அழியும். ஸோ அதுதான் இந்த பேன்களில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஸோ இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது 2 விதமாக இருக்கக்கூடிய பேன்களை அழிக்கலாம். முட்டையிலேருந்து பொரியக்கூடிய சிறிய பேன்களையும் அழிக்கலாம், முதிர்ச்சி அடைந்த முட்டையிடக்கூடிய பேன்களையும் அழிக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அதிகமான பேன் பரவல் இருக்கிற சமயத்தில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சுலபமாக பேன்களை ஒரு 3லேருந்து 4 ஸ்ப்ரேக்குள்ளேயே நம்மளால் கட்டுப்படுத்திட முடியும். அண்ட் இந்த பேன்கொல்லியோட கம்பேட்டபிள்னு பார்க்கும்போது இந்த பேன்கொல்லியை முடிஞ்ச அளவு தனித்து பயன்படுத்துகிறது நல்லது. எதனால் அப்படின்னா இந்த பேன்கொல்லி குறிப்பிட்ட ஒரு சில பூச்சிகள் கூட மட்டும்தான் சேர்ந்து செயல்படும். மற்ற எல்லா வகையான பூச்சிகள் கூடயும் பூஞ்சானங்கள் கூடயும் சேர்ந்து செயல்படாது. ஸோ இதை நம்ம பயன்படுத்தி ஒரு சில வீடியோக்களையும் போட்டிருக்கோம். அதாவது மல்லிகை செடிக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது மைண்ட் ஃப்ரீ பயன்படுத்தி இருந்திருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம மைண்ட் ஃப்ரீ பயன்படுத்திருக்கக்கூடிய வீடியோஸில் நம்ம கூடயே பயன்படுத்திருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். அது இல்லாமல் வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லி கூடயும் சேர்த்து பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி ஒரு செடிக்கு முதல்ல ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். அதில் பேன்கள் அழியுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மற்ற எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா ஒருவேளை பேன்கள் அழியலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மருந்தோட எஃபெக்டே சுத்தமாக ரெடியூஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவு வேறு எந்த ஒரு மருந்துகளோடையும் சேர்த்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு செடிக்கு பயன்படுத்தி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு மற்ற செடிகளுக்கு பயன்படுத்துங்க. அண்ட் லாஸ்ட்டாக இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டரோட விலை 400 ரூபாயிலேருந்து 450 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 லிட்டரோட விலை 750 ரூபாயிலேருந்து 800 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 லிட்டரோட விலை 1400 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கிறதெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுனாலோ இல்லைனா இந்த மாதிரி வேறு எந்த பேன்கொல்லியை பற்றியோ இல்லைனா வேறு எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகள் பற்றியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா அதோட பெரிய மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் பண்ணி வைக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இன்னொன்று நம்மளோட செகண்ட் சேனலான அக்ரியோஸ் ஷார்ட் சேனலில் இந்த வீடியோவோட கொலாபரேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆன சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 சேனல் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அக்ரியோஸ் ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.